வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம். என்ன அது திடீர்னு ஹீரோக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சொன்ன. வணக்கம்னு கண்ணுல மண்ணலி போடுற. ஓஹோ, ஒரு திறமைக்காரன் உள்ள வந்து விளையாடுறான்னு பீதிய கிளப்பியா? இங்க பாரு, ஜெயிக்கிறது நிச்சயம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன சொன்ன? என்னைய தாண்டி கை காட்டி சொன்ன. போ, கச்சுவாரி புடிங்கச்சு. எங்க? அந்த வண்டியில. கூடியிருக்கும் ஆட்டோ நண்பர்களுக்கு மே தின வாழ்த்துக்கள். பந்தயத்தில் கலந்து கொள்ள செந்திலே, பரிசு பணம் 25,000 ரூபாய் முக்கியம் இல்ல. இந்த போட்டியே சைதாப்பேட்டையா தேனாப்பேட்டையானு தான். சைதாப்பேட்டை கணேசன் ஓரம் கட்டிட்டான்னு வச்சுக்க, நம்மள அடிச்சுக்க யாருமே இல்ல. கணேசன் வண்டி நம்பர் என்ன? 27. நம்ம ஆளுங்களை நியூஸ பாஸ் பண்ணி 27 கட்ட சொல்லு. 27 கட்டங்கட்டு. என்ன முடிய காட்டுல அதுக்குள்ள எந்திரிக்கிட்டு இருக்கா? ஆட்டோவை நைட் எல்லாம் ஷெட்ல விட்டு கியர் கேபிள மாத்தி இன்ஜினை டியூன் பண்ணி ஆட்டோவை ஃபுல் கண்டிஷன்ல முறுக்கேத்தி வச்சிருக்கேன். டெஸ்ட் பண்ற டெஸ்ட். அப்ப ராத்திரி பூரா சர்வீஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கியா? ஆமா. அப்படின்னா ஜெயிச்சாலும் நீ ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல. என்ன? ஆட்டோ ஜெயிச்சாதான் அர்த்தம். என்னைய பத்தியா? தாம்பரம் பல்லாவரமா போய் ஒரு சவாரி போயிட்டு அப்படியே பந்தயத்துல வந்து இறங்கிருக்கேன். ஏன்? வெறித்தனம். ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம். 3 தலைமுறை ஆட்டோ ஓட்டின பரம்பரைப்பா நாங்க. அதான் 3 தலைமுறையா நீ முன்னேறவே இல்லையா? இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்பல. சொல்லாத. நீ சரியான வீரனா இருந்தா ஏன் ஆட்டோ ஓட்டி நீ ஜெயிச்சுக்க, உன் ஆட்டோ நான் ஓட்டுறேன். ஓகே. நல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். சொன்னவன ஓகேன்றியே. எனக்கு தெரியாம ஆட்டோல என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்க. எனக்கு சவால் ரொம்ப பிடிக்கும்டா சுப்பு. எனக்கு அப்படித்தான். ரெடி ரெடி. ஓடி பார்க்கலாமா? அப்பா ரெடி ஸ்டார்ட். வா வா வா. வாங்க வாங்க. ஏ கணேசா, என்னடா? பரம்பரை ஆட்டோக்காரன் எப்பயுமே பெட்ரோல ரிசர்வ்ல தான் வச்சிருப்பான் தெரியுமா? என்ன? நீ ஓட்டுற ஆட்டோல 10 ஸ்பூன் பெட்ரோல் தான் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. நீ எப்படி ஜெயிக்கிறது பாக்குறியா? டேய், 27 அடிச்சு தூக்குங்கடா. அம்மா அப்பா. டேய் இதுகாரா. அம்மா. ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளை அடிக்கிற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுமா வந்து இருக்கிறீங்க? போய் பந்தயத்துல கலந்துக்கிறா. என்னைய போட்டு இந்த நொங்குறாங்க கண்டுக்கிறாம நீ வாட்டுக்கு முன்னேறி போறேன் நியாயமா? முன்னாடி போவோம் பின்னாடியே போவாங்க. உடனே சரி பெட்ரோல் 100 ரூபாய் கொடு. அட படுபாவி, பணம் கேட்கிற நேரமாடா இது? பணம் இல்லாட்டி எதுக்கு பொத்துட்டு வந்த? போடா போடா. வட்டிக்கு வட்டி பாத்துறாங்களே. சென்னை பந்திட்டு யாரியா? இதான் ஆட்டோல மிச்சம். அம்மா நம்ம வேணா உனக்கு மனையில கொண்டு வந்து விடுறாங்களா? அட ஏயா, இங்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. என்ன இந்த கோலத்துல பார்த்தானுன்னா பதறிடுவானுங்க. அதுலயும் குறிப்பா கணேசன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்துக்க. அவன்லாம் கதறிடுவா கதறி. நல்ல வேலை நம்ம ஸ்டாண்ட்ல நாயே கிடையாது. டெல்லி பாபு, கணேசா, குமாரு, பிரான்ஸ் பிரான்ஸ் ரீசெண்டா கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்களே. ஒருவேளை சரக்கரைக்கு அடிச்சுட்டு மட்டி ஆயிட்டானுங்களா? எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க. ஒவ்வொன்னையும் என் பொண்ணு காலையில இருந்து ஆசையா செஞ்சது. இன்னைக்கு யாரும் மத்தியான சாப்பாட்டுக்கு நோட்ல கணக்கு எழுத வேண்டாம். எதுக்கு இந்த ஃப்ரீ சாப்பாடுலாம்? எங்க ஆளு ரேஸ்ல ஜெயிச்சிருக்காருல. தம்பிலா பள்ளிக்கு போறீங்களா? என்ன எடுபட்டு வாள பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ளைய பிச்சைக்கார புள்ளை என்னமா நம்மள அடையாளம் தெரியாம பிச்சைக்கார பண்ணிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. கணேசா, தேவநாயகி இங்க வா இங்க வா. என்ன? இந்த படையில இருக்கு. சுப்பிரமணி வருவார்ல? யான் நண்பர் சுப்பிரமணியன். ஓ லூசு பைய. பக்கத்துக்கு போனாலே 10 மைல் ரவுண்ட் அடிச்சு தான் போவான். ஆட்டோ ரேஸ்ல தனி ரூட்ல போயிட்டு இருந்தாரு. இந்த ஜென்மத்துல வர மாட்டாமா? டேய் டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? பிரிங்கடா பிரிங்க, பந்திய பிரிங்கடா. அட பாவிகளா, வரமாட்டான்னு சொல்லி எனக்கு வச்சத பூராத்தையும் சாப்பிடுறீங்களா? டேய் நீங்க நண்பங்களடா, திருடங்க. இதுவாடா சிலைதான். சாப்பிட நல்லா சாப்பிட. அடாடா, பிச்சைக்காரனா? உங்க தொல்லை தாங்க முடியல. அட கிழட்டு பயலே, உன் கண்ணுக்கு மாடா பிச்சைக்கார மாதிரி தெரியுது.
இப்பதானே சாப்பாடு நடந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள பிச்சையா? அப்படி ஓரமா போய் உட்காருப்பா. பந்தி முடிய 15 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் இத தின்னுட்டு. அடி பாவி நீமா இப்படிப்பட்ட அருமையான சாப்பாடு அந்த சுப்பிரமணிய பையலுக்கு கொடுத்து வைக்கலையே. சுப்பிரமணியம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஃபுல்லா கட்டு, ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லா கட்டு, இலைய தூக்கி போட்டு. ஆஹா போட வந்த கை நின்றுச்சுடா. என்ன நட்பு இதெல்லவா நட்பு. ஏய் தூங்கிடாதீங்கடா, சவாரிக்கு போங்க. கட்டு. என்னங்கடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பிச்சைக்காரன் சொல்றா, நீ ஒரு ஆள் தானே, பாக்கி சொல்லு. சுப்பிரமணி இப்பதான் தெரியுதா உனக்கு? ஐயோ சுப்புவா, ஆ? ஆட்டோ எங்க? ஆட்டோவா? ஆளே பாட்டு பாட்டா கலந்து வந்திருக்கேன், ஆட்டோவா கேக்குற நீ? முதலாளிங்கிற கொழுப்பு உனக்கு. ரொம்ப அடியா? இதையாச்சும் இறக்கப்பட்டு கேட்டு நீ பெண். ஏய் உன்னை யாரு கேட்டது? ஆட்டோக்கு ரொம்ப அடியா? ஆட்டோவா? நொறுங்கி போய் ஒரு ஷாப்ல கிடக்கு, ஒரு 20,000 ரூபாய் பணத்தை கட்டி போய் வாங்கிக்க போ. நீ தானே ஓட்டிட்டு போன, நீ தான் பணம் நான் கட்டணும். தர முடியாது. ஏன் ஆட்டோ எடுத்து போய் இவன் 20,000 ரூபாய் சம்பாதிக்க, இவன்ட்ட கட்டி வாங்கிக்க போ. சாப்பிடுப்பா சாப்பிடு. நீ கேட்ட சிக்கன் பிரியாணி. என்ன சார் இது? செஸ் பீஸ் தான் இருக்கு, லெக் பீஸ் கிடைக்கலையா? கேப்பையா கேப்ப. பூனை இழைச்சிச்சுன்னா எலி அது மேல எகிரி குதிச்சு விளையாடுமா. அத ஆனியனை பிரிச்சு வைங்க. பிரிங்க பிரிங்க. இந்த தண்ணி கோலால எதே கோலா, கொக்கோ கோலா. ஏப்பா உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. ஒரு இருக்கோ. ஆ, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்ப இத குடி. கணேசா தயவு செஞ்சு சொல்லுப்பா, அந்த மேத்தாவை ஏப்பா கொலை பண்ண? அந்த சென்டர் எங்கே பாத்துட்டு இருக்காரு, அவர் கொஞ்சம் திரும்பி நிக்க சொல்லுங்க. திரும்பி என்ன நிக்க சொல்றது? அவனை வெளியிலே அனுப்பிச்சிடுறேன். யோ நீ கொஞ்சம் வெளியேறியா? போயிட்டான் போயிட்டான். எங்க போயிட்டான்? இல்லப்பா, மேத்தாவை கொலை பண்ண காரணத்தை ரகசியமா சொல்லணும் தானே அவளை வெளியே அனுப்ப சொன்னேன். அனுப்பிச்சிட்டேன்ல, இப்ப சொல்லு. அட நீங்க ஒண்ணு, ஆந்தாலும் பிரியாணியே பாத்துட்டு இருந்தா வயிற்று வலிக்க போதும் திரும்பி நிக்க சொன்ன. யோ என்ன அதான பார்த்தேன். இல்ல, உனக்கு கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. வீட்டுக்கு போய் 2 நாள் ஆச்சு. இப்ப ஒரு மர்டர் பண்ணா ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். நீ மேத்தாவை கொலை பண்ணதுக்கு என்ன மோட்டிவேஷன், என்ன காரணம்? உங்களுக்கு காரணம் தானே சொல்லணும். ஆமா. அந்த ஆள் எனக்கு பிடிக்கல, போட்டு தள்ளிட்டேன். என்னையா சொல்ற? பிடிக்கலன்னா போட்டு தள்ளிடுவியா? ஆமா சார். இப்ப நீங்க கூட 9 கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றீங்க, எனக்கு பிடிக்கல. அவரை உனக்கு பிடிக்கல, போட்டு தள்ளிட்ட சரி. அவரை பிடிக்காம போனதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அவர் 5 ரூபாய் கேட்டேன், குடுக்கல. எங்க சுப்பிரமணிய காணோம்? இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்கண்ணே. ஆமாண்ணே. பப்ளிசிட்டில கலக்கலக்கு நாளைக்குங்கண்ணே. நானும் ஒரு ஆட்டக்கார சொல்லல, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. ஏத்துங்கடா ஏத்துங்க. ஏற்கனவே ஒரு மாசம் உள்ள இருந்து வந்திருக்கான். இப்ப நீங்க ஏத்துற இடத்துல இன்னொரு 5 வருஷம் இருந்து வரட்டும். சீ போங்க, போட்டு வந்தீங்களா போங்கடா. உண்மை சொன்னா பொறுக்காத. ஆட்டோ வருமா? எங்க போனுங்க? டி நகர். தம்பி நீங்களா? என்ன பிரபலம் நீங்க? வாங்க உங்க ஆட்டோல பேசிட்டே போலாம். இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, வருஷ பிரகாரம் தான் போகும். அதனால நீ ஏன் ஆட்டோல தான் ஏற? ஏற முடியாது, நான் அவர் ஆட்டோல தான் போவேன். கணுக்கால வெட்டுவேன். அப்படியா? அப்ப நான் அங்க உட்காந்துருக்கேன், நீ சவாரி போனதுக்கு அப்புறம் நான் வந்து இவர் ஆட்டோல போறேன். கணேசா இனிமேல் நீ தனி ஸ்டாண்ட் போட்டுக்க. ஏன் வர்ற பூரா ஆட்டோல தான் ஏறணும் அடம்பிடிச்சானா என்ன நியாயம்? அதான் உழைப்பு கிடைச்ச பெருமைடா. என்ன பெரிய பெருமை? பப்ளிசிட்டி பண்ணி ஜெயிலுக்கு போன பெருமையா? வந்துருச்சுப்பா சவுண்ட் சர்வீஸ். இத பாருமா, தெய்வநாயகி அரசியல்வாதியில இருந்து ஆன்மீகவாதி வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாதான் இன்னைக்கு பப்ளிசிட்டி. என்ன நான் சொல்றது? அவிச்சு முடியா குடு குடு. ஜெயில களிய தின்னவனுக்கு அவிச்சு முடிய ஒரு குஷி. கணபதியே வருவாய் அருள்வாய். கணேசா உன்னை கூப்பிடல, நான் அவரை கூப்பிட்டேன். உனக்கு தான் கிருஷ்ணன் பேர் மாத்தியாச்சுல, அப்புறம் என்ன நொன்னடா? ஏப்பா கணேசா, யாராருக்கோ டச்சப் பண்றப்பா, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லப்பா. உனக்கு டச்சப் பண்றது பெருமைப்படுறப்பா. ஜெயிலுக்கு போனவனுக்கு 1 லட்சம் கிடைக்குது, உழைக்கிறவனுக்கு 1 பைசா கிடைக்க மாட்டேங்குதுப்பா. எனக்கு ஒரு பப்ளிசிட்டி நீதாப்பா ஏற்பாடு பண்ணணும். கணேசா கணேசா, இப்ப ஒன்ன பாப்ப ஒன்ன பிள்ளையாருக்கு போற உய்ய கிண்டல் பண்றியா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கணேசனா கிருஷ்ணனா? தெய்வநாயகி நீ கிருஷ்ணன், எனக்கு நீ கணேசன். முதல்ல ஏன் அப்படி சொன்ன? அது ஒரு மனுஷன் கோவத்துல கொடூரமா இருக்கும்போது வர்ற வார்த்தை, அதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. என்ன என்னைய பேச வச்சுட்டு நீ எங்க போயிட்ட? இல்ல, காலையில இருந்து மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கா. சரி, அது எங்கயாவது யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன பண்ணலாம்னு இருக்க? உனக்கு பப்ளிசிட்டி ஏற்பாடு பண்ணலாம். பண்ணுப்பா பண்ணுப்பா பண்ணுப்பா. செய்ப்பா பண்ணுப்பா பண்ணுப்பா. 3 VIP பேர் சொல்லு. 3 VIP. 1 நானு, 2 நீ, 3 நானு. அடச்சே, தமிழ்நாட்டு 3 முக்கிய புள்ளிங்க பேர சொல்றேன். முக்கிய புள்ளியா? காமு தாளப்பன், கரிகால பாண்டியன், எம்ஜி திருமலையப்பன். வெரி குட். இந்த 3 விரல்ல ஒரு விரல தொடு. இதுப்பா இதுவா? இல்ல 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 இது இது இல்ல இல்ல இது 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 கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம்ப்பா. குட் சாய்ஸ்.
ஒரு 2 ரூபாய் 2 ரூபா. ஏப்பா இன்னைக்கு ஒரே நல்ல பப்ளிசிட்டி ஆயிருவா. 1 மணி நேரத்துல நடக்கும். 1 மணி நேரத்துல. சரிப்பா. ஹலோ சார் வணக்கம் சார். நான் ஆட்டோ கணேசன் பேசுறேன் சார். யோ நீ பெரிய வில்லங்க முடிச்ச ஆளாச்சே, எதுக்கு நேரத்துல போன் பண்ணி இளவு எடுக்கிற? மெடிக்கல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு எம்ஜி திருமலையப்பன். அவரை இன்னைக்கு ஏடிஎம் பண்ண போறோம் சார். ஏடிஎம்மா? ஏடிஎம்னா எனி டைம் மர்டர் சார். எனி டைம் மாட்ற? யோ ஏடிஎம்ல பணம் தானே வரும், நீ பணம் வர வைக்கிறீங்க ஐயா. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணில இருந்து நாளை காலைல 5 மணிக்குள்ள அவரை நான் கொலை பண்ணுவேன். எனக்கு பப்ளிசிட்டி வேணும், நான் முடிவு பண்ணிட்டேன். முடிஞ்சா கொலையை தடுத்து பாருங்க, உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். என்னது எனக்கு பப்ளிசிட்டியா? எருமா மாட்டுல சவாரி பண்ணா அது சேத்துல தான் தள்ளி விடுன்றது சரியா தான் இருக்கு. ஏப்பா உன் மனசுல என்ன ஐடியா வச்சிருக்க? அவரை எந்த டயத்துல அட்டாக் பண்ண போற? ஒரு சின்ன குழு கொடுக்குறியா? க்ளூவா? நான் யார போட்டு தரலான்னு கேட்டப்ப எம்ஜி திருமலையப்பன் பேரை சாய்ஸ் பண்ணி கொடுத்ததே என் கூட ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டுற கருண் சிறுத்தை சுப்பிரமணியம். என்னப்பா என்ன போட்டு விட்ட? நீ தான் பப்ளிசிட்டி கேட்ட? ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க. டீய குடிச்சிட்டா அடிக்க சார், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல. குடிச்சிட்டு கூப்பிடுங்க, போனோன்னு வந்துடுறேன். எங்க போற? எங்க போற? கோயிலுக்கு. எதுக்கு? அடி கம்மியா விழுகணும்னு கும்பிடுறதுக்கு. இப்பெல்லாம் கோயிலே கொலை நடக்குது தெரியுமா உனக்கு? எந்திரா எந்திரிக்கிறேன் சார். எந்திரா. அப்படி டப்பர் அடலுக்கு எந்திரிச்சிடுறேன். என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற? முடியல சார். முடியல. உனக்கு எவ்வளவு தில்லு இருந்தா ஒரு விஐபி கொள்றதுக்கு திட்டம் போட்டுப்ப? திட்டமெல்லாம் போடல சார். உண்மையை சொல்றா? இருப்பா இருக்க சார், பேசிக்கிட்டு இருக்க சார். 3 விஐபில ஏதாச்சும் ஒரு பேரை சொல்றான்னு சொன்னா நானும் கண்ணை முடிக்கிட்டு ஒரே ஒரு பேரை பிரியப்பட்டு சொன்னேன். ஓ யார கொலவணும் நீ தான் பிரியப்பட்டு சொன்னியா? ஐயோ ஃப்ரெண்ட் கேக்குறானேன்னு சொன்னேன் சார். ஓ நண்பே வேறயா? சார் கேக்குறனா கிரிமினலா கேட்டா என்ன சார் அடிக்கிறேன்னு பாருங்க சார். தைரியம் வந்தா போன் பண்ணணும், போய் அடிங்க சார். யாரா போன் பண்ணது? மறுபடியும் முதல்ல இருந்தா எம்ஜி திருமலையப்பனுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஹோட்டல் ரூம்ல தங்க வச்சிருக்கேன் சார். ஜீப் ரெடி பண்ணு, நானும் ஸ்பாட்டுக்கு வரேன். ஓகே சார். வாங்க போலாம். வாங்க போலாம். டேய் உன்னை யாரா கூப்பிடுறது? நீ யாரா கூப்பிடுறீங்க? என்ன யாரா கூப்பிடுறது? ஒரே ஒரு பீடி இருந்தா கொடுங்க. பிடி. எல்லா போலீஸும் ஒரே மாதிரி இருக்காங்க. கடைசா வலிக்குதாப்பா? அது விட. ஆமா கமலா தியேட்டர் என்ன நியூஸோ? என்ன படா? பேசாத. எதை எப்ப பேசணும் ஒரு விவஸ்தை இல்ல உனக்கு. என்னையே மலையாள நூன்சோ பிட்டு மாதிரி ஓபன் ஆக்கி உட்கார வச்சு இப்பதான் டவுசரியா கொடுத்துருக்காங்க. உனக்கு நூன்சோ கேக்குதா? டேய் சுப்போ, செப்பு 10 பைசா செலவு பண்ணாம பப்ளிசிட்டி வேணும்னா இந்த மாதிரி தியாகம் எல்லாம் பண்ணணும்டா. இந்த வந்தார்ல. டேய் வணக்கம் சார். தல்றா. யோ போலீஸ்னா உனக்கு இலக்காரமா போச்சா? உனக்கு பப்ளிசிட்டி வேணும்னா பாம்பு படல போய் அதோட 10 நாள் படுத்துக்க வேண்டியதானே? எவனோ ஒரு விஐபி கொல்றேனே ஏன் எங்க கண்ணுல விரல விட்டாட்ட? போது ஸ்டாப். நான் கொலை மிரட்டல் விட்டேன். அதுக்கு இபிகோ செக்ஷன் 506 பார்ட் 2ல என்ன புக் பண்ணிருக்கலாம். இல்ல போலீஸ்க்கு நான் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால இபிகோ செக்ஷன் 203லயோ இல்ல இபிகோ செக்ஷன் 209லயோ என்ன புக் பண்ணி எஃப்ஐஆர் போட்டுருக்கலாம். இபிகோ நம்பர்லாம் சொல்றான். கரெக்டா சொல்றானா இல்ல குத்துமதிப்பா சுத்தி விடுறானா? ஒண்ணுமே புரியலையே. தப்பா இருந்தா என்னையும் அடிப்பாங்க. சார் ஒருத்தர போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வரலாம், ஆனா குமர கூடாது. எவ்வளவு வேணா குமர. இவன் நல்லவன் சொல்லி பாருங்க, எவ்வளவு வேணா குமரலாம். சார் அதெல்லாம் விடுங்க சார். என்ன உடனடியா எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டு கூட்டு போங்க சார். சார் போனதுல ஜட்ஜ் உங்ககிட்ட என்ன சார் சொன்னாரு? எம்மள ஒரு துரும்பு படணும்னு சொன்னாரா இல்லையா? ஜட்ஜ் பாக்கட்டும் சார். என்ன எப்படிலாம் நீங்க டார்ச்சர் பண்ணிட்டு பாக்கட்டும் சார். அவர் ராங்கா ரைட்டா என்ன வேணா தண்டனை கொடுக்கட்டும் சார். ஐ வில் டேக் இட். என்னடா மாட்டியது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். உனக்கு எங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்க? எனக்கு தான் ஒரு இன்கிரிமெண்ட் கட் ஆகும். யோ கணேசா சார், கேஸ் எல்லாம் ஒண்ணும் எழுதல. தயவு செஞ்சு இது மாதிரிலாம் இனிமே பண்ணாத. போ சார். நானும் போலாமா சார்? நீ வாப்பா போலாம். நான் வரலடா. என்ன பண்ணணும்ன்ற? என்ன செக்ஷன் செக்ஷனா பார்ட் பார்ட்டா பிரிச்சு பிரிச்சு அடிச்சிருக்கீங்க. உள்காயம் வெளிக்காயமா ஹெவியா பட்டிருக்கு. ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகும். கொடுத்தா நான் போயிருவேன் சார். அப்ப வேறு சார் நான் வேணா போறேன் சார். யோ ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாருப்பியா? சார் ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார். சுப்பு சார் அப்ப எனக்கு ஒரு 500. நீ போல சுப்பு வரும்போது கமலால என்ன படம் கேட்டு வந்துடுறா. சேர்த்து டிக்கெட் போன வாங்கிட்டு வந்துரு.